இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், பாஸ் பண்ணலாமா? தாராளமாக இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா குரூப் 4க்கு நிச்சயமாக கிளியர் பண்ணிடலாம். நம்ம குரூப் 4க்கு படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்க்கலாமா? பார்ப்போமா? ஒரு குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறத ஒரு கால்குலேஷன் பண்ணலாமா? சரி. ஸோ குரூப் 4க்கு நமக்கு TNPSC குரூப் 4 ஓகே. சரி, இந்த TNPSC குரூப் 4க்கு நம்ம படிக்கணும்னா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கு? முதல்ல தமிழ் இருக்கு, ஓகே. ரெண்டாவது கணிதம், மூணாவது பொது அறிவு. சரி, இப்போ இதுக்கு இது ஒரு 100 கொஸ்டின், இது ஒரு 25 கொஸ்டின், 75 கொஸ்டின் பொது அறிவு. ஸோ இப்போ இதெல்லாம் படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுன்றத முதல் கால்குலேட் பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிக்கணும்னு கண்டுபிடிக்க முடியும். இணை வழியும் தன் வழியும் துணை வழியும் மாற்றான் வழியும் தூக்கி செயல் அப்படின்னாரு இல்லையா? முதல்ல இந்த காரியத்தை ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் படிக்க வேண்டியது இருக்கும். இப்போ மதுரையிலேருந்து சென்னைக்கு வரணும்னா ஒரு 6 மணி நேரம் ஆகும் அப்படின்னு. அதே மாதிரி TNPSC குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு மொத்தம் 100 நாள் இருக்கு. அப்போ 1000 மணி நேரம் படிக்கணும்னா 100 நாள் இருக்குன்னா அப்போ ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கணும். அப்படி கனெக்ட் பண்ணி படிச்சாதான் நம்ம பாஸ் பண்ண முடியுமே தவிர என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா பாஸ் பண்ண முடியாது. சரியா? அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ தமிழ்ல என்னெல்லாம் படிக்கணும் சார் அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்ல நீங்க எவ்வளவு எடுக்கணும்? 100 கொஸ்டின் நமக்கு கேட்கறாங்க. இந்த 100க்கு 100 எடுக்கிற மாதிரி நம்ம படிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 90+ ஆவது ஸ்கோர் பண்ணணும். 90க்கு மேலேயாவது தமிழ்ல எடுத்தா மட்டும்தான் அது வந்து ஒரு பாதுகாப்பு. சரி, அப்ப தமிழ்ல 100க்கு 100 எடுக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, முதல்ல தமிழ்ல 100க்கு 100 எடுக்கிறதுக்கு தமிழ்ல நம்ம என்ன செய்யணும்னா விருப்பத்துடன் படிக்கணும். தமிழ் தானே எனக்கு ஈஸி தான் அப்படின்னு சொல்லாம தமிழ் தேனேன்னு படிக்கணும். படித்தேன் தமிழ் தேன் அப்படின்னு சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? படித்தேன் தமிழ் தேன் அப்படிங்கிறது போல நீங்க படிக்கணும். ஸோ தமிழை விருப்பத்தோட படிங்க. இதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன், முதல் நிபந்தனை. தமிழை விரும்பி படிக்க வேண்டும், இது என்னுடைய முதல் நிபந்தனை. சரி, ரெண்டாவது தமிழ்ல என்னெல்லாம் சார் படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை புதிய புத்தகம் படிக்கணும். புதிய பள்ளிக்கூட தமிழ் புத்தகம், புதிய தமிழ் புத்தகம் படிக்கணும். சரி, ரெண்டாவது பாடத்திட்டம்னு TNPSC கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்திட்டத்துல பகுதி ஆ அப்படின்னு கொடுத்து ஒரு 20 யூனிட் கொடுத்துருக்காங்க, 20 அலகு. அப்புறம் பகுதி ஆவண்ணா அப்படின்னு கொடுத்து ஒரு 10 அலகு கொடுத்துருக்காங்க, 10 யூனிட். அப்புறம் பகுதி இ அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு 20 யூனிட் கொடுத்துருக்காங்க. அதாவது பகுதி ஆனா வந்து இலக்கண பகுதி, பகுதி ஆவண்ணா வந்து தமிழ் இலக்கியம், பகுதி இ வந்து உங்களுக்கு தமிழறிஞரும் தமிழ் தொண்டும்னு ஒரு 50 கொடுத்துருக்காங்க. இந்த 50 யூனிட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். மூணாவது TNPSCயோட ஓல்டு கொஸ்டின்ஸ் இது நீங்க கட்டாயம் பார்க்கணும். 2012ல இருந்து ஸோ இப்போ வரைக்கும் கேட்ட தமிழ் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மறக்காம பார்த்துக்கோங்க. இந்த 3ஐயும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணா மட்டும்தான் TNPSC குரூப் 4ல நம்ம 90+ எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் நியூ புக் கம்ப்ளீட் பண்ணணும், அடுத்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கடுத்து நம்ம என்ன படிக்கணும்? தமிழ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும். சரி, இப்போ பாருங்க, நியூ புக் தமிழ் புக் படிக்கிறதுக்கு எப்படி சார் படிக்கணும், எவ்வளவு நேரம் ஆகும் சார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, தமிழ் நியூ புக் நமக்கு படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? தமிழ் புதிய புத்தகம் அப்படிங்கிறது 6 முதல் 6th to 12th நமக்கு படிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? இதுல இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்கன்னா 80% கொஸ்டின் கேட்பாங்க, 80% வினாக்கள். ஸோ அப்போ 100க்கு 80 கொஸ்டின் நமக்கு தமிழ் நியூ புக்ல இருந்து எதிர்பார்க்கலாம். சரி, அப்படி எதிர்பார்க்கும்போது தமிழ் படிக்க எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது 6 முதல் 8 வரை நிச்சயமா படிக்கிறது கொஞ்சம் எளிமையா இருக்கும். அதனால படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு இயல் படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே குரூப் 2க்கு படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இயல் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல கூட திருப்பி தான் படிக்க போறாங்க. அப்படி இருந்துமே 1 ஹவருக்கு குறையாம ஒரு இயல் படிக்கணும். நல்லா படிச்சிருந்தா கூட திருப்பி படிக்கும்போது ரிவிஷன் பண்ணும்போது ப்ராப்பரா பண்ணணும். ஒண்ணு, புதுசா ஒருத்தர் 6ஆம் கிளாஸ்ல ஒரு இயல் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா சொல்றேன், நியூவா ஒருத்தர் 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா தெளிவா தரமா தப்பு இல்லாம படிக்கிறதுக்கு நிச்சயமா 3ல இருந்து 4 மணி நேரம் ஆகும். ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு 3 ஹவர்ஸ் ஆகும். ஒரு ஆவரேஜா படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 3.5 ஹவர்ஸ்னா, ஒரு ரொம்ப ஸ்மாரா படிக்கிறவங்களுக்கு ஒரு 4 ஹவர்ஸ் ஆகும். அப்ப நிச்சயமா 4 மணி நேரம் வந்து நமக்கு தமிழ் படிக்கிறதுக்கு ஒரு இயலுக்கு ஆயிடும். அது 6ல இருந்து 8 வரைக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பாடம். அதனால 4 மணி நேரம் எடுத்துப்போம். மொத்தம் 30 இயல் இருக்குன்னு வச்சுக்கலாமா? ஒரு இயலுக்கு 4 மணி நேரம். அப்போ 30 × 4 120 மணி நேரம் 6th to 8th படிக்கிறதுக்கு மட்டும் ஆகும். 120 மணி நேரம். இது ஒரு சிலருக்கு குறையலாம், ஒரு சிலருக்கு கூடலாம். எனவே 100 ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். சரி, உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட ஒரு 10-20 மணி நேரம். அதுக்கடுத்து 9வது வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரை தமிழ் 9th 10th படிக்கிறதுக்கு மொத்தம் ஒரு 20 இயல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ரவுண்டா சொல்றேன், பெருக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்னு. இயல் 18 தான் சார் இருக்கு, 16 தான் சார் இருக்குன்னா நீங்க கூட்டிக்கோங்க. ஒரு இயலுக்கு 5 மணி நேரம் வச்சுக்கலாமா? ஏன்னா 9, 10ல கொஞ்சம் பாடல்கள்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கும். கொஞ்சம் தெளிவா படிக்கிறதுக்கு நிச்சயமா 5 மணி நேரம் ஒரு இயலுக்கு ஆயிடும்.
அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் ஆகும். நீங்க இந்த மாதிரி தான், ஆனால் இந்த மாதிரி தான் நீங்க கால்குலேஷன் டேபிள் கண்டுபிடிக்கணும். நமக்கு எவ்வளவு நேரம் ஆகும் படிக்கிறதுக்கு தேவை அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 20 × 5 100 மணி நேரம் 9th 10th படிக்கிறதுக்கு. ஆக 220 மணி நேரம் 6th இருந்து 10th வரைக்கும் நியூ புக் படிக்கிறதுக்கு ஆகும். அதுக்கடுத்து மூணாவது 11 மற்றும் 12வது வகுப்பு 11th 12th தமிழ் படிக்கிறதுக்கு ஒரு 20 இயல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவு இருக்காது, பட் இருந்தாலும் ஒரு 20 இயல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒண்ணுக்கு 6 மணி நேரம் வச்சுக்கிட்டா 120 மணி நேரம். ஸோ ஆக 340 மணி நேரம் ஒரு புதுசா படிக்கிறவங்களுக்கு ஸ்கூல் புக் படிக்கிறதுக்கு ஆகும். இப்போ ஒரு இங்கிலீஷ் மீடியமா இருக்கிறீங்க, இப்போ தான் தமிழுக்கு வரீங்கன்னா எவ்வளவு நேரம் தமிழ் படிக்கணும் உங்களுக்கு தெரியணும்ல. குரூப் 4 படிக்கிறதுக்காக 340 மணி நேரம் நீங்க செலவழிச்சீங்கன்னா அப்போ நிச்சயமா உங்களால நியூ புக் 6th இருந்து 12th வரைக்கும் முடிக்க முடியும். நீங்க ரொம்ப டேலண்டா இருந்தா ஒரு 300 ஹவர்ஸ்லேயே பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். சரி, அப்போ ஒரு 300 ஹவர்ஸ் படிக்கணும்னா நமக்கு 100 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 100 நாள்ல 300 மணி நேரம் செலவழிக்கணும்னா பர் டே நம்ம எவ்வளவு நாள் செலவழிக்கணும்? ஒரு நாளைக்கு நம்ம வந்து 4 மணி நேரம் படிச்சா 100 நாள்ல 400 மணி நேரம் ஆச்சு. அப்போ ஒரு நாளைக்கு 4 ஹவர்ஸ் படிச்சோம்னா நிச்சயமா நம்மளால என்ன செய்ய முடியும்? தமிழ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். 100 நாள்ல தாராளமா பண்ண முடியும். பட் ஆனா இது 80% கொஸ்டின்ஸ் தான் நியூ புக்ல இருந்து வருது. சரி, இப்போ சிலபஸ் பார்க்கணும்ல. சரி, ரெண்டாவது பாருங்க, மீதி இருக்கக்கூடிய 20% வினாக்கள் எங்க இருந்து வரும்? பாடத்திட்டத்திலிருந்து வரும். பாடத்திட்டம் எப்படி கொடுத்திருக்காங்க? இலக்கணம், இலக்கியம், உரைநடை. இந்த உரைநடையை தான் தமிழறிஞர் தமிழ் தொண்டுன்னு கொடுத்திருக்காங்க. இதுல கொடுத்திருக்க இந்த 50 யூனிட்டுக்கு எங்க சார் நான் படிக்கணும், நான் எங்க சார் இதுக்கு படிக்கணும் அப்படின்னு கேட்டா என்னெல்லாம் படிக்கணும், எங்கெல்லாம் படிக்கணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எங்க படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டா நீங்க பாடத்திட்டத்துக்கு எங்கெல்லாம் படிக்கணும் பாருங்க. புதிய புத்தகத்துல பாடத்திட்ட பகுதி. ஃபர்ஸ்ட் ஏற்கனவே புதிய புத்தகத்துல நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? அட்ட டு அட்ட படிச்சிடணும் ஃபுல்லா. 6th to 12th ஒரு 300 ஹவர்ஸ்ல முடிச்சிடணும். முடிச்சிட்டீங்கன்னா இப்ப சிலபஸ்ல உள்ள தலைப்புக்கு புதிய புத்தகத்துல எங்கெல்லாம் இருக்கோ அந்த எடுத்து நீங்க செலக்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒருக்க ரீட் பண்ணணும். புதிய பாடத்திட்டம் பகுதி மட்டும் ஏற்கனவே அங்க படிச்சாச்சு, அட்ட டு அட்ட படிச்சாச்சு. ஏன் சார் ஃபர்ஸ்ட் நியூ புக்கை படிக்கணும்? அதுக்கு காரணம் 3 காரணம். காரணம் நம்பர் 1, நமக்கு சிலபஸ் இருக்கக்கூடிய 50 யூனிட்டை தேடி படிக்க கஷ்டமா இருக்கு. அந்த 50 யூனிட் ஸ்கூல் புக்ல எங்க இருக்குன்னு தெரியல. அதனால முதல்ல ஸ்கூல் புக் ஃபுல்லா படிச்சிட்டோம்னா எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ஏன் நியூ புக் ஃபர்ஸ்ட் படிக்கிறோம்னா நமக்கு நியூ புக்ல இருந்து சிலபஸ்ல இல்லாத தகவலும் ஒரு 10 கொஸ்டின் கேட்கறாங்க. அதனால நம்ம அட்ட டு அட்ட நியூ புக் படிக்கிறோம். இது ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம். மூணாவது விஷயம், நமக்கு நியூ புக் அவைலபிளா இருக்கு. இப்போ சிலபஸ் வைஸா நமக்கு சோர்ஸ் மெட்டீரியல் கிடைக்கல. இது மூணாவது காரணம். அதனால ஃபர்ஸ்ட் நியூ புக் படிச்சுட்டா தமிழ் ஒரு தெளிவான ஐடியா 6 to 12 படிச்சுட்டா கிடைச்சிடும். நிறைய பேர் கேட்கறாங்க சிலபஸ்ல உள்ளது மட்டும் புதிய புத்தகத்துல படிக்கலாமான்னு கேட்கறாங்க. அப்படி இல்லை. நீங்க 10th வரைக்கும் படிக்கிற மாதிரி 11th 12th ஒரு ரீட் பண்ணிடுங்க. அப்படி 11th 12th உங்களுக்கு கஷ்டமா இருந்தா சிலபஸ்ல உள்ள தலைப்புக்கு மட்டுமாவது 11th 12th டீப்பா படிச்சிடுங்க. ஓகேயா? சரியா படிச்சிருங்க. நியூ புக் முடிச்சதுக்கு அப்புறம் ஏன் சார் பாடத்திட்டம் படிக்கணும்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி சேர்மன் என்ன சொல்லிட்டாங்கன்னா 80% தான் நாங்க ஸ்கூல் புக்ல இருந்து கேட்போம். சிலபஸுக்கு படிக்கிறதுக்கு ஒரு கைடன்ஸ் தான் ஸ்கூல் புக்கு. சரிங்களா? அது வந்து அதான் பெஸ்ட் கைடு. சிலபஸ் படிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் கைடு தான் ஸ்கூல் புக்கே தவிர நாங்க சிலபஸ் வைஸா தான் கேட்போம்னு சொல்லிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட், அவங்க சிலபஸ் வைஸா ஏன் கேட்பாங்கன்னா கொஸ்டின் எடுக்கிறவங்க யாரா இருப்பாங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி காலேஜ் ப்ரொஃபசர்ஸா இருப்பாங்க. அவங்க சிலபஸுக்கு தான் கொஸ்டின் எடுப்பாங்களே தவிர நம்ம 6ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் புக்கு தேட மாட்டாங்க. அவங்க கொடுத்த சிலபஸுக்கு கொஸ்டின் எடுப்பாங்க. அவ்வளவுதான். புக்கையே ரெஃபர் பண்ணி எடுத்துட்டு இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இது நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால தான் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல கேட்குற கரண்ட் அஃபேர்ஸ் இது ஜிகே எல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கு. இந்த வட்டம் வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம்ல ஜிகே நிச்சயமா ஸ்டாண்டர்டா இருக்கும். நம்மளால தொடவே முடியாது. நீங்க தமிழ் மேக்ஸ் நல்லா பண்றது மூலமா தான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியுமே தவிர ஜிஎஸ் வந்து நீங்க என்னதான் படிச்சாலும் ஒரு சில அளவுக்கு தான் நம்மளால ஆன்சர் பண்ற மாதிரி இந்த வட்டம் இருக்கும். நீங்க வேணா எடுத்து பாருங்க. ஒரு 40 கொஸ்டின் ஜிஎஸ்ல நீங்க போடுறீங்க, 75க்கு 40 போடுறீங்கன்னா நீங்க மிகப்பெரிய ஆள். அவ்வளவு போட முடியாது. தமிழ் மேக்ஸை நீங்க நல்லா பண்ணுங்க. அதை வச்சு தான் நீங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். அதாவது லாங்குவேஜ் வச்சு தான் கிளியர் பண்ண முடியும். இங்கிலீஷ் கூட இருக்கலாம், இங்கிலீஷ் மேக்ஸா கூட இருக்கலாம். சரியா? ஓகே, லிசன், கவனிங்க. ஸோ புதிய புத்தக பாடத்திட்டம், அதாவது இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக் கம்ப்ளீட் பண்ண 300 மணி நேரம் ஆகும். சரி, இப்போ பாடத்திட்டம் வைஸா படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கறத பார்க்கலாமா? பாருங்க, பாடத்திட்டம் வைஸ்ல 50 யூனிட் இருக்கு. புதிய புத்தகத்துல உள்ள இந்த 50 யூனிட் ஓல்டு புக் சிலபஸ் தான். நம்ம சிலபஸே ஓல்டு புக்ல கொடுத்துருக்கிறதா சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஓல்டு புக் எப்போ படிக்கணும்னா ஓல்டு புக் நீங்க அட்ட டு அட்ட படிக்க வேண்டாம். சிலபஸ்ல உள்ள தலைப்புக்கு மட்டும் நீங்க ஓல்டு புக் படிங்க. சரி, ரைட். இது ரெண்டாவது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது நீங்க நியூவா படிக்க வேண்டியிருக்கும். சிலபஸ் வைஸா படிக்கும்போது படிக்கணும். மூணாவது, நீங்க சிறப்பு தமிழ் அப்படின்னு ஒரு புக் இருக்கு பாருங்க. அந்த புக் 11th 12th இருக்கும். இதுல இருக்கக்கூடிய சிலபஸ் டாபிக் நீங்க படிக்கணும். இது தமிழ்ல நீங்க மூணாவது படிக்கணும். நாலாவது நீங்க தமிழ்ல என்ன படிக்கணும் அப்படின்னு சொன்னா தமிழ் இலக்கிய வரலாறு புக்கு படிக்கணும். தமிழ் இலக்கிய வரலாறுல ஏதாவது புக்கு, இப்ப உதாரணத்துக்கு தேவீரா, முனைவர் ராஜேந்திரன் அவர்களுடைய புத்தகம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவீரா புத்தகம், பாலசுப்ரமணியம், விமலானந்தம், பாக்கியமேரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இலக்கிய வரலாறுல இருக்கக்கூடிய பாடத்திட்ட பகுதி மட்டும் பார்க்கணும். ஏன்னா உரைநடையில தமிழ் இலக்கிய உரைநடையிலையும் அதுக்கடுத்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த தமிழ் இலக்கியத்திலையும் சில பாடங்கள் ஸ்கூல் புக்ல ஓல்டு புக்ல இல்ல நியூ புக்ல இல்ல. அப்ப அந்த பாடங்களை நீங்க எங்க படிப்பீங்க? இப்ப ரீசெண்ட் டேஸ்ல குரூப் 1 எக்ஸாம் நிறைய பார்க்கும்போது தேவீரா புத்தகத்துல இருந்தெல்லாம் நிறைய வந்திருந்தது. அப்போ அந்த வித்தியாசமான வரக்கூடிய அந்த 5-10 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம இதை கொஞ்சம் கவர் பண்ண வேண்டியிருக்கும். இது நாலாவது, தமிழ் இலக்கிய வரலாறு நம்ம படிச்சு தான் ஆகணும். ஏன் சார் தமிழ் இலக்கிய வரலாறு படிக்க சொல்றாருன்னு நான் சொல்றேன். அஞ்சாவது, இணையதளம்.
இணையதளத்துல பாடத்திட்டத்தோடைய தலைப்பை தேடி படிக்கணும். இது எல்லாம் படிச்சாதான் சிலபஸ் வைஸா நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். சிலபஸ்ல உள்ள 50 யூனிட்டுக்கும் ஸ்கூல் புக்ல ஃபர்ஸ்ட் நியூ புக்ல படிக்கணும், அடுத்து ஓல்டு புக்ல படிக்கணும், அடுத்து சிறப்பு தமிழ் புக்ல படிக்கணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாம வந்து தமிழ் இலக்கிய வரலாறுல ஏதாவது 1-2 புக் வாங்கி அதுல இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் தலைப்பு மட்டும் படிக்கணும். அடுத்து இணையதளத்துல இப்போ உதாரணத்துக்கு மனோன்மணியம்னா இணையதளத்துல மனோன்மணியம் அடிக்கணும். அதுல வரக்கூடிய 2-3 ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அதுல இருந்து ஒரு சிறிய குறிப்புகள் எடுத்துக்கணும். இவ்வளவையும் படிச்சாதான் நமக்கு பாடத்திட்டம் கவர் ஆகும். சார் இவ்வளோத்தையும் படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குமே சார் அப்படின்னா, இவ்வளோத்தையும் நீங்க இதுல படிக்கிறதுக்கு இப்போ பாடத்திட்ட வைஸா படிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு நேரம் ஆகும் பார்க்கலாமா? சோ பாடத்திட்ட வைஸா நம்ம படிக்கிறதுக்கு பார்ட் ஏக்கு நிச்சயமா 20 தலைப்புக்கு ஒரு தலைப்புக்கு 3 மணி நேரம் வச்சாலும் 60 மணி நேரம் ஆகும், 60 ஹவர்ஸ். பார்ட் பிக்கு 10 தலைப்புக்கு ஒரு தலைப்புக்கு நிச்சயமா வந்து 4 மணி நேரம் மினிமம் வச்சாலும் 40 மணி நேரம் ஆகும். பார்ட் சிக்கு 20 தலைப்புக்கு ஒரு தலைப்புக்கு 4 மணி நேரம் வச்சாலும் 80 மணி நேரம் ஆகும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நிச்சயமா ஒரு 180 ஹவர்ஸ் பாடத்திட்ட வைஸா படிக்கிறதுக்கு உங்களுக்கு நிச்சயமா அதுக்கு மட்டும் ஒரு 150 to 200 ஹவர்ஸ் ஆகும். நிச்சயமா ஆயிடும். அப்போ ஏற்கனவே நியூஸ் இது போக உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 20 ஹவர்ஸ் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ எவ்வளவு நேரம் டோட்டல் ஆகும் தமிழ் படிக்கிறதுக்கு பாருங்க. புதுசா ஒருத்தர் தமிழ் படிக்கிறாருன்னா அவர் புதிய புத்தகம் படிக்கிறதுக்கு 300ல இருந்து 340 மணி நேரம் ஆகும். வெரி குட். பாடத்திட்டம் படிக்கிறதுக்கு 180ல இருந்து 200 மணி நேரம். ஓகே, 180 200 ஹவர்ஸ் ஆகலாம்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ஒரு 180 வச்சுக்கோங்க, 150 to 180 அப்படி வச்சுக்கலாம். சரி, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறதுக்கு ஒரு 20 ஹவர்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலா ஒரு 500ல இருந்து 550 மணி நேரம் உங்களுக்கு தமிழ் படிக்கிறதுக்கே குரூப் 4க்கு ஆயிடும். புதுசா படிக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு 300 ஹவர்ஸ் ஆகலாம், ஏற்கனவே குரூப் 2க்கு படிச்சிருந்தாங்கன்னா. அப்ப இதுல இருந்து நான் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, தமிழ் நான் படிச்சுட்டேன் அப்படின்னு எப்ப முழுமையடையும்னா ஸ்கூல் புக், நியூ புக்கு, சிலபஸ் வைஸா படிக்கும்போது நீங்க நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ் புக்கு, இலக்கிய வரலாறு, இணையதளம் இதெல்லாம் படிச்சாதான் நான் படிச்சிட்டேன்னு சொல்லலாம். இல்ல சார் நான் இதை படிக்காம தமிழ்ல நான் போறேன் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமன் களத்து நீர் பெய்திரியா ஆற்றுன்னு சொல்லி ஒரு திருக்குறள் படிச்சிருப்பீங்க. அதாவது தீய வழியில பொருள் சம்பாதிச்சு அதை சேர்த்து வைக்கிறதுங்கிறது ஒரு பச்சை மண்கலத்துல தண்ணீரை ஊற்றி வச்சது மாதிரின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அதே போலதான் நானும் உங்கள்கிட்ட சொல்றேன். நீங்க வந்து முறையாக படிக்காம நீங்க போட்டித் தேர்வுக்கு போகும்போது அது வந்து பச்சை மண்கலத்துல படிச்சு வச்ச மாதிரி, அது தண்ணி ஊற்றி வச்ச மாதிரி அது உடஞ்சிரும். பாத்தீங்களா? அந்த மாதிரி நமக்கு பாதுகாப்பு கிடையாது. இப்ப நிறைய பேர் படிக்கிறாங்க, பாடல் வரிகள் இருந்து கேள்வி கேட்டா அவங்களால ஆன்சர் பண்ண முடியாது. நீங்க நல்லா பாருங்க தெரியும். ஏன் அப்படின்னா அவங்க பாடல் வரியில முதல் வரியை மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு படிச்சுட்டு போயிடுறாங்க. அவ பாடலுக்குள்ள இருந்து ஒரு செய்தியை கேட்கும்போது நிச்சயமா அவங்களால ஆன்சர் பண்ண முடியாது, தவறு பண்ணுவாங்க. ஒரு திருக்குறள்ல கூட பாருங்க, 25 அதிகாரத்துல ஒரு 2 அதிகாரமாவது நான் முழுசா என்னால சொல்ல தெரியும் அப்படின்னு சொல்றவங்க தமிழ்நாட்டில் 5000 போஸ்டிங்க்கு இருக்க மாட்டாங்க. நிச்சயமா இருக்க மாட்டாங்க. 25 அதிகாரம் கொடுத்துருக்காங்க, அட்லீஸ்ட் பொருளை சொல்லட்டும், பாட்டு சொல்ல வேண்டாம், பொருளை சொல்லட்டுமே. முதல் யூனிட் திருக்குறள்ல 25 அதிகாரங்கள் இலக்கியத்துல, அதுல பொருள் சொல்லட்டுமே 2 அதிகாரத்துக்கு, அதுக்கே 5000 போஸ்டிங் ஃபில் ஆகாது. இல்ல உண்மையிலே எல்லாரும் எப்படின்னா ஒரு மேலோட்டமா படிக்கிறாங்க, குறுக்க மணலாரி எதுவும் வந்துடக்கூடாது ஆத்தா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் படிக்கிறாங்களே தவிர பர்ஃபெக்டா படிச்சு முடிக்கல. அப்படி பெர்ஃபெக்டா நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா ஒரு 500 ஹவர்ஸ் நீங்க தமிழ் படிச்சீங்கன்னா புதுசா படிக்கிறவங்க குரூப் 4க்கு நிச்சயமா படிக்க முடியும். அப்போ 100 நாள் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க தமிழ் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் கட்டாயம் படிச்சாதான் 100 × 5 500 மணி நேரம் சரியா இருக்கும். அப்போ குரூப் 4 படிக்கிறதுக்கு மினிமம் 500 ஹவர்ஸ், அதாவது 5 மணி நேரம் புதுசா படிக்கிறவங்க தமிழ் படிங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நியூ புக் படிங்க, அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸா படிங்க. சார் நீங்க சிலபஸ் வைஸா படிக்கிறது எனக்கு கொஞ்சம் கடினமா இருக்கு சார், நான் இத்தனையிலே எப்படி சார் தேடி கண்டுபிடிச்சு படிக்கிறது? சார் நான் நியூ புக்கை படிச்சு, ஓல்டு புக்கை படிச்சு, சிறப்பு தமிழ் புக்கை படிச்சு, இலக்கிய வரலாறு புக் வாங்கி படிச்சு நான் இன்டர்நெட்லாம் தேடி நான் எப்படி சார் படிப்பேன், நான் படிக்க கஷ்டப்படுவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க கவலையே படாதீங்க. உங்களுக்கு யாராவது புக்கு போட்டிருப்பாங்க. இப்ப பாரதியார் சிலபஸ்ல இருக்காருன்னா பாரதியாரை பத்தி நியூ புக்ல, ஓல்டு புக்ல, சிறப்பு தமிழ் புக்ல, இலக்கிய வரலாறு புக்ல, இன்டர்நெட்ல இது இருக்கக்கூடிய 5 தகவலையும் சேர்த்து யாராவது புத்தகம் போட்டிருக்காங்களான்னு பாருங்க. சரியா? அப்படி ஏதாவது கோச்சிங் சென்டர்ஸ்லயோ இல்ல வேற யாராவது போட்டிருந்தாங்கன்னா நீங்க வாங்கி ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்படி படிச்சீங்கன்னா சீக்கிரம் படிச்சிடலாம். 200 மணி நேரம் ஆகாது, 100 மணி நேரத்துல படிச்சிடலாம். இப்படி புத்தகம் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் கலர்லயே. யாரும் இல்ல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, யாரும் பண்ணலங்கிறதுக்காக நான் பண்றேன். வேற யாராவது பண்ணியிருந்தாலும் நீங்க வாங்கிக்கோங்க. இந்த சிலபஸ் வைஸா படிக்கும்போது மாணவர்களுக்கு 1-2 வினாக்கள் மிஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் கலர்லயே தமிழ் இலக்கிய வரலாறு, தமிழறிஞர் தமிழ் தொண்டு, அப்புறம் அந்த 20 யூனிட்டுக்கும் தனித்தனியா 6ல இருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய அறிஞ்சல் பொருள், 6ல இருந்து 12 வரைக்கும் கூடிய இலக்கண குறிப்பு, நியூ புக்கு, ஓல்டு புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையும் கலந்து சின்ன சின்ன புத்தகமாகவும் பெரிய புத்தகமாகவும் நான் புத்தகம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு குரூப் 4 ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க நியூ புக் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த புக் வச்சு படிச்சீங்கன்னா ஒரு 100 ஹவர்ஸ்ல நீங்க வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நீங்க படிக்கிறதுக்கு. அதனால நான் சொல்ல வரேன். அதே மாதிரி தமிழுக்கு ஸ்கூல் புக் வச்சு ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து மெட்டீரியல் வச்சு படிங்க, அதுக்கடுத்து ஒன் வேர்டு புக் வச்சு படிங்க, அதுக்கடுத்து மல்டிபிள் சாய்ஸ் வச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்படி நீங்க வழி வழியா பண்ணினாதான் உங்களுக்கு மறக்காம இருக்கும். சரியா? அது முக்கியமா. ரிப்பீட் ரிவிஷன் இருந்தாதான் நமக்கு மறக்காம இருக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ தமிழுக்கு படிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 500 மணி நேரம் ஆகுது. சௌமியா சார் இயர்ஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்கறாங்க. சௌமியா நான் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க.
நம்ம வந்து வருடங்களை ஞாபகம் வச்சுக்க கஷ்டப்படுற மாதிரி தான் நம்மளை போலவே இருக்கக்கூடிய போட்டித் தேர்வர்களும் கஷ்டப்படுவாங்க. சரியா? யாருக்குமே நிச்சயமா கஷ்டமா தான் இருக்கும். கடிதாய் இருக்கும் இப்போது கல்வி கற்றிட கற்றிட தெரியும் அப்போதுன்னு பாரதிதாசன் சொன்னது போல இப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம மனசுல முதல்ல படிக்கும் போதே இந்த இயரை வந்து நம்ம 1க்கு 4 தடவை படிக்கும் போது தான் நம்ம மனசுல நிற்கும் அப்படிங்கிறத முதல் புரிஞ்சுக்கணும். அது என்ன சொல்லுதுன்னா அந்த இயர் எனக்காக நீ கொஞ்சம் நேரம் செலவழிப்பியா, நான் உன் மனசுல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. எப்படி நேரம் செலவழிக்கலாம்? அந்த இயரை ஒரு தனியா ஒரு குறிப்பா எடுக்கலாம். இல்லைன்னா அந்த இயர் கூட கம்பேர் பண்ணி வேற ஏதாவது ஒரு இயரை நம்ம கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா அந்த இயரை நெட்லையோ கூகுள்லையோ அடிச்சு அது ரிலேட்டடாக தேடி போகலாம். இப்போ 1975 ஞாபகம் வச்சுக்கணும்னா 1975 என்ன நடந்ததுன்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது அதோட தொடர்புடைய இன்னொரு ஈவெண்ட் கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லையா? ஒரு 10% கட்டாயம் மனப்பாடம் பண்ணாதான் அது கூட மீதி 90% கம்பேர் பண்ணி படிக்க முடியும் அப்படிங்கிறது நீங்களும் புரிஞ்சுக்கணும். தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றி படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் மனசு கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் அதை விட்டுடாதீங்க. அந்த முயற்சி தான் உங்களுக்கு ரொம்ப அவசியம். இங்க யாராவது ஒரு வருஷத்தையோ இல்ல ஒரு டேட்டாவையோ ஒரே தடவை படிச்சதுல ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி யாருமே இல்ல. தொடர் முயற்சியின் மூலமா தான் அவங்க ஞாபகம் வச்சிருக்காங்க. சரியா? அதனால நீங்க ஆரம்பத்துல இருந்து நீங்களாவே ஷார்ட்கட் போட ட்ரை பண்ணுங்க. இது கூட அந்த இயரை கம்பேர் பண்ண, இந்த இயரை கம்பேர் பண்ணேன். அதுக்கப்புறம் பாருங்க நீங்க படிக்கிறதே உங்களுக்கு ஒரு சுகமா இருக்கும். இல்லையா? தொடர்ந்து ஒரு எஃபர்ட் தான் அது. தொடர்ந்து நம்ம முயற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது நம்ம மனசுல நின்றும். நிச்சயமா நிற்கும். அதுல மாற்றமே கிடையாது. தொடர்ந்து படிங்க. ஆக்சுவலா அந்த இயர் என்ன எதிர்பார்க்குதுன்னா, எனக்காண்டி நீ நேரம் செலவழிப்பியா? நான் உன் கூடயே இருக்கிறேன் அப்படின்னு கேட்குது. செலவழிப்பீங்களா நேரம்? நிச்சயமா உங்க கூட நிக்கும். நீங்க செலவழிக்காம அப்படியே பார்த்துட்டு ஓடிட்டீங்கன்னா, அது எப்படி நிக்கும்? நிக்காது. வேற?